இன்று நமக்கெல்லாம் மிகவும் முக்கியமான அற்புதமான நாள் அல்லவா? ஆமாங்க, இந்த சித்திரை திருவாதிரை நம் ஆச்சாரியன் அவதரித்த நன்னாள் அல்லவா இது. 120 பிராயங்கள் இப்பூவுலகில் இருந்து பல அதிசயங்களை நிகழ்த்தியவர் அல்லவா நம் ஆச்சாரியர். 1000 வருடங்களுக்கு முன்னால் நமது தேசம் கலாச்சார பிளவுபட்டு ஆன்மீகம் குன்றி மக்கள் அல்லல் பட்டு கொண்டிருந்த நேரத்தில் அவர்களை காப்பாற்றி கரையேற்ற வந்த மகானுபாவன் அல்லவா அவர். சைவ வைஷ்ணவ தத்துவார்த்தங்களுக்கு எதிராக பௌத்தம் சமணம் இரண்டும் மேலே வந்து நம் மக்களை குழப்பிய நாட்கள் அல்லவோ அந்த காலம். துணிந்த அத்தனை இன்னல்களையும் எதிர்த்து போராடியது மட்டுமல்லாமல் துருக்கியன் நம் நாட்டை துண்டாட துணிந்த போது, கோயில்களை சேதப்படுத்தி விக்கிரகங்களை விகாரப்படுத்திய போது, இரவோடு இரவாக நம் ரங்கநாதரை எடுத்துக்கொண்டு தப்பியோடி பின் நமக்கு மீட்டு தந்த நம் ஆச்சாரியால் நம் தெய்வமே. ஆமாம், விசிஷ்டா தெய்வம் என்ற புதிய சித்தாந்த முறையை ஸ்தாபித்து அதன் மூலம் மக்களை இணைத்து ஒற்றுமையை பலப்படுத்தியவர் அல்லவோ அவர். ஆச்சாரியார் ராமானுஜருக்கு பல பெருமைகள் உள்ளது போல் பல காரண பெயர்களும் உண்டல்லவா? ஆம், இப்பொழுது நாம் அதை அனுபவிப்போம். ராமானுஜர் யோகிகளுக்கெல்லாம் யோகியாக மதிக்கப்பட்டதால் அவர் யதிராஜர் என்று திருக்கோஷ்டியூர் நம்பிகளால் புகழப்பட்டார். பூலோகம் சொர்க்கலோகம் இரண்டுக்கும் நீயே அதிபதி. பூமியில் உள்ள உயிர்களின் ஆத்ம ஞானத்திற்கு பொறுப்பேற்று அவர்களை மோட்சத்திற்கு அழைத்து செல்லும் கடமை உனக்கு உள்ளதால் இன்று முதல் நீர் உடையவர் என அழைக்கப்படுவீர் என ஸ்ரீ ரெங்கநாதரே பெருமைப்படுத்தினார் அல்லவா? பாகவத சேவையில் ராமர் தம்பி லக்ஷ்மணன் அண்ணலுக்கு துணை நின்றது போல் இவரும் எம்பெருமானுக்கு சேவை செய்ததால் திருமலை ஆண்டான் இவரை லக்ஷ்மண முனி என்றே அழைத்தார். டில்லி பகதூர் ஷா மகளிடம் இருந்து வாராய் என் செல்லப்பிள்ளை என மனமுருகி அழைத்து உற்சவமூர்த்தியான நமது ராமப்பிரியனை மீட்டு தந்தவர் அல்லவோ நம்ம மகான். இன்றும் பிவி நாச்சியார் திருமாலின் 2 பாதங்களுக்கு நடுவில் மேல்கோட்டையில் அமர்ந்து உள்ளாரே. நாம் இப்பொழுது திருமாலிருஞ்சோலை பாசுரத்தை பார்க்கலாமா? மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். 100 தடா நிறைந்த அக்கார வடிசல் சொன்னேன், ஏறு திருவுடையான் இன்று வந்திவை கொள்ளுங்கொளோ. ஆஹா, இந்த பாசுரங்களில்தான் எத்தனை அழகான அர்த்தங்கள். கோதை ஆண்டாள் திருமாலிருஞ்சோலை அழகருக்கு அந்த சுந்தர தோழனுக்கு 100 தடாவில் வெண்ணையும் 100 தடாவில் அக்கார வடிசலும் செய்து கொடுப்பதாக வேண்டினாள். ஆனால் அதை நிறைவேற்றும் முன் திருமணம் முடிந்து அரங்கனுடனே இணைந்து விட்டாள். ஆமா ஆமாம், தம்மை மூத்த தமையனாக பாவித்து ராமானுஜர் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றினார். அந்த கைங்கரியம் இன்று வரை தடைபடாமல் நடந்து வருகிறது. ஆண்டாள் பக்தர்கள் ராமானுஜரை கோதாக் ரஜர் என்றே அழைத்து பக்தி செய்வார்கள். திருப்பதியில் இருப்பது திருமாலா அல்லது திருமுருகனா என்ற வாக்குவாதம் எழுந்தபோது அங்கு எழுந்தருளி இருப்பது சாட்சாத் கலியுகத்தையும் பரந்தாமனே என்று சான்றுகளுடன் ஸ்தாபித்தமையால் அப்பனுக்கு சங்காழி கொடுத்த ஆச்சாரியார் என்று போற்றப்பட்டார். ஒரு முறை நமது ஆச்சாரியர் அவர்கள் திருப்பாவை பாடிக்கொண்டே உஞ்சவிருத்தி எடுத்து வரும் சமயம் பெரிய நம்பி வீட்டின் முன் வந்து நிற்க, வீட்டின் நிலைக்கதவை திறந்து கொண்டு ஓடி வந்த அவரது பெண் அத்துழாயை ஆண்டாள் என நினைத்து மூர்ச்சித்து விழுந்தார் அல்லவா அந்த ஆண்டாளின் பரம பக்தர். அன்று முதல் திருப்பாவை ஜீயர் என்று இந்த உலகமே போற்றுகிறதே. போதாயன கிரந்தத்தை முழுவதுமாக ஆராய்ந்து அதற்கு ஸ்ரீபாஷ்யம் என்ற ஒப்பெயர்வில்லாத கிரந்தத்தை ஸ்ரீ ராமானுஜர் எழுத கலைவாணி சரஸ்வதி தேவி நேரில் தோன்றி அவருக்கு ஸ்ரீபாஷ்யக்காரரே என்று வாழ்த்தியதாக சரித்திரமும் உண்டு. அஷ்டாட்சரத்துக்கு விளக்கம் கொடுத்து விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை உலகமெங்கும் பரவச் செய்து ஜெகத்குருவாக நின்றவரை அவரது குருவான திருக்கோஷ்டி நம்பிகளே மனமுருகி எம்பெருமானாரே என்று அழைத்து மகிழ்ந்தார். அவர் செய்த புரட்சிகள் தான் எத்தனை எத்தனை, அவற்றை சொல்லில் அடக்க இயலாது. அவற்றில் மிகவும் முக்கியமான ஒன்று என்றால் ஸ்ரீரங்கத்தில் நாதமுனிகள் பரம்பரையில் வந்த சந்ததியர் என மேலையகத்தாழ்வான் கீழையகத்தாழ்வான் என இருவரின் மூலம்
அரையர் சேவை உற்சவத்தை தொடங்கிய பெருமை இன்றும் எல்லோராலும் போற்றப்படுகிறது. இப்போது அனைத்து வைணவ ஸ்தலங்களிலும் இந்த சேவை நடைபெறுகிறது. அப்பப்பா, நமது ஆச்சாரியர் பெருமைகளை பேச ஆரம்பித்தால் நேரம் போவதே தெரியாது. சிறப்பு பூஜைக்கு தாமதமாகி கொண்டிருக்கிறது. வாருங்கள் செல்லலாம்.